இயற்கை முறையில் விளைந்த கண்ணுவெளி கிழங்கு செடி காய் பயங்கரமாக பிடிச்சிருக்கு பாருங்க. எந்த வித கெமிக்கலும் யூஸ் பண்ணாத காடுது. களைக்குள்ளையும் இவர் அடிக்கிறதில்ல. மண்ணில் பார்த்தீங்கன்னா ஆட்டாமிளகா போட்டுக்கிறாரு. பஞ்சகாவியம் மீன் அமலம் இந்த மாதிரி தான் அடிச்சிட்ருக்காரு. காய் பாருங்கள் எவ்வளோ லெந்தாக இருக்குன்னு பாருங்கள். சுற்றி உயிர்வேலி இருக்குது. இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா சுற்றி உயிர்வேலி அமைக்கணும். உயிர்வேலிங்கிறது தான் பார்த்துக்குங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் பிஞ்சு கிளிப்பச்சை நேரத்தில் இருக்கணும். இதான் பாருங்கள் கிளிப்பச்சை நேரங்கிறது. இந்த பிஞ்சும் பாருங்கள் கிளிப்பச்சை நேரத்தில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய எல்லாமே கிளிப்பச்சை நேரத்தில் இருக்குது. இந்த ஊறிக்கும். இது கரும்பச்சை நேரத்தில் இருந்தால் ஊறாது. இது பூ பார்த்திங்கன்னா கருகிருச்சு. இருந்தாலும் பிஞ்சு கிளிப்பச்சை நேரத்தில் தான் இருக்குது. இந்த பிஞ்சு கிளிப்பச்சை நேரத்தில் இருக்குது பாருங்கள். இதுவும் கிளிப்பச்சை நேரத்தில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே கிளிப்பச்சை நேரத்தில் இருக்குது. உங்களுக்கு கிளிப்பச்சை நேரத்தில் இருந்தால் தான் பிஞ்சு ஊறும். இதில் பாருங்கள் இந்த பிஞ்சு எல்லாமே ஊறிக்கிட்டு இருக்குது. மேலே வரைக்கும் தெரியுதுங்களா? கிளிப்பச்சை நேரம். அந்த பக்கம் இருக்கிறது கிளிப்பச்சை நேரம். அடுத்த வாதில் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஞ்சு ஊறிக்கிட்டு இருக்குது. இந்த பிஞ்சு பாருங்கள் கிளிப்பச்சை நேரத்தில் தான் இருக்குது. இது மட்டும்தான் கரும்பச்சை நேரத்தில் இருக்குது. இது ஊற வாய்ப்பு இல்லை. பிஞ்சு இந்த மாதிரி இருந்தால் ஊறாது. கரும்பச்சை நேரத்தில் இருந்துச்சுன்னா. இந்த வாதில் பாருங்கள் எல்லாம் ஊறிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி கண்ணுவெளியை கொண்டு வந்திருக்காரு. நல்லா மகசூலும் வந்திருக்கு. பிஞ்சு பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 6 இன்ச்சு இருக்குது. காய் எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் விளைஞ்ச கண்ணுவெளி செடி. கிழங்கு கட்டுறது கிடையாது. காயும் பயங்கரம் ஊறிட்டு இருக்கு. இந்த காட்டிலே கிழங்கு எடுத்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறாரு. 6 இன்ச்சுக்கு மேலேயே இருக்கு. கிளி பசனத்தில் இருக்கு பாருங்க. எல்லாமே பிஞ்சு நல்லா ஊறிட்டு இருக்கு. போட்டு